வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி நம்ம மேற்கு பார்த்த சைட்டில் மேற்கு பார்த்த மாதிரி வீட்டமைப்பு அந்த மாதிரி ஒரு பிளான் பார்க்கலாம். இது நான் சென்னைக்குள்ள ஒரு இடத்துல வீடு கட்ட போகிறேன். அவங்களுக்கு அந்த பிளானை சென்ட் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா 40க்கு 80 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. அதை 2 பிள்ளைங்களுக்கும் பிரித்து கொடுத்து 2 வீடாக கட்டுறாங்க. அதில் ஒரு வீடு அமைப்பு பிளான் போட்டோம்னா அது டிப்பிக்கலான பிளான் தான். அந்த மாதிரி ஒரு பிளானை அப்போ 20க்கு 80 இருக்குது. அதாவது நமக்கு வித்து இல்லை, லென்த் இருக்குது. இந்த வித்துக்குள்ளே எப்படி நம்ம அந்த வீடு அமைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி அதை அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது 2வது விஷயம். இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், இந்த பிளான் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைட்டு பார்த்திங்கனாக்கா மேற்கு பார்த்த சைட்டு 40க்கு 80 அப்படிங்கிற அளவுள்ள சைட்டு. இது 2ஆக பிரிக்கிறோம். 20க்கு 80 அப்படி பிரிச்சிடுறோம். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா 17க்கு 41 அந்த மாதிரி சைஸில் வீட்டோட மனையை அமைச்சிருக்கேன். இதில் மேற்கு பக்கம் 1 அடியும் வடக்கு பக்கம் 2 அடியும் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் 17 அடி, பேக்கில் 22 அடி அது மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் 17 அடி கொடுத்தோன்னா காம்பவுண்ட் வால் 3/4 அடி, அதுக்கப்புறம் ஒரு 16 ஹால் வரும். இதுக்கு ஒரு நல்ல லக்ஸுரி கார், இன்னோவா மாதிரி கார் கூட ஈஸியாக நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஃபியூச்சரில் அவங்க காரெல்லாம் வாங்குறாங்கன்னா அந்த கார் பார்க்கிங் மாதிரி ஃப்ரண்டில் இழுத்துக்கலாம். அதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பேக் சைடு ஜென்ரலாக அவங்களுக்கு 22 அடி அந்த அமைப்பில் வருது, அவங்க பட்ஜெட்டை பேஸ் பண்ணி பண்ணும்போது. இதில் பின்னாடி ஃபியூச்சர்லேயும் அவங்க ரெண்டல் வீடு கட்டினா கூட கட்டிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இப்போ அந்த வீட்டுடைய பிளானை பார்க்கலாம். இந்த வீட்டில் மேலே கிழக்கு, கீழே மேற்கு. இது மேற்கு பார்த்தா வாசப்பட்டுள்ள வீடு. உள்ளே என்ட்ரான வராண்டா. அது பார்த்திங்கன்னா 6:30க்கு 8:45 கொடுத்துருக்கேன். வராண்டா ஒரு சேஃப்டி கிரிலாம் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு சேஃப்டியான இடமும் விசிட்டர்ஸ் ஏரியா மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் மெயின் டோர் வருது. உள்ளே என்ட்ரானோன்னா 16:30க்கு 10:15 அந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்பேஸும், இது எல்லாமே ஃப்ரண்ட்லேயும் ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடியும் டைனிங் ஏரியா மாதிரியான ஸ்பேஸ் நல்லா கிடைக்குது. இது 15:30க்கு கிட்டத்தட்ட 30-33 அடி குறையாத ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஷேர் கேஸ் நம்ம பின்னாடி பார்க்குறீங்களா படம், அந்த படத்தை மாதிரி நான் அது ஒரு கார்னர் கொண்டு போயிட்டேன். அதில் கீழே உள்ள டிவி யூனிட்ஸ்லாம் வச்சுக்கலாம், செல்ஃபு அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். அப்போ வீடோட ஹால் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாகவும் இருக்கும், நல்ல வெண்டிலேஷன் உள்ளதாகவும் இருக்கும். பக்கத்தில் அந்த வீடு கட்டினாலும் இந்த வீடு எந்த விதத்துலேயும் வெளிச்சங்கள் காற்றோட்டம்லாம் குறையாது, அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். அடுத்து அக்னி மூடியில் கிச்சன் வருது. அது 9க்கு 10:15 அந்த மாதிரி எல் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். அது தனியாக வாலில் பார்ட்டிஷன் மாதிரி பண்ணாமல் நான் அது மாதிரி எல் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம அதை பார்ட்டிஷன் மாதிரி கூட பண்ணிக்கலாம். பக்கத்தில் நார்த்து ஈஸ்ட் கார்னரில் பூஜை ரூம் வச்சுருக்கேன். பேக் சைடு என்ட்ரி கிச்சனில் தான் வைக்கணும், நம்ம தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு பண்ணியிருக்கேன். இப்போ மேலேறி போனோம்னா வராண்டாவும் அந்த பெட்ரூம் இருந்துச்சுல, அந்த சைஸ் ஃபுல் சைஸுக்கும் நான் பெட்ரூம் பண்ணியிருக்கேன். அது 11க்கு 15 மாதிரி சைஸ் வருது. அது பெட்ரூம் 2. அதுக்கு அட்டாச் டால்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்க லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா 17:30க்கு 10 அந்த மாதிரி கிளே சைஸில் மேலே செகண்ட் லிவிங் ரூம் வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனு பூஜை ரூம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் பெட்ரூம் 3 கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னாக்கா 11க்கு 11 அந்த மாதிரி சைஸில் வருது. அடுத்து அந்த டாய்லெட்டை நான் பூஜை ரூம் நேராக கொடுக்காம கொஞ்சம் இந்த சைடு கொடுத்துட்டேன். வெஸ்ட் சைடு நார்த்து வெஸ்ட்டில் அந்த பெட்ரூமில் டாய்லெட் வந்துடும். அந்த கீழே பூஜை ரூம் இந்த இடத்துல சின்ன ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துட்டேன். வேணா அந்த இடத்துல ஒரு நம்ம வார்ட்ரோப் மாதிரி கூட பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலேறி வந்தோம்னா டெரஸு, அந்த ஹெட்ரூம் ஏரியா மட்டும் நான் வால் கட்டிட்டு மற்ற இதெல்லாம் ஓப்பன் டெரஸாக இருக்கும். இப்போ இதுலேயே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பெட்ரூம் இருந்தால் அந்த பிளான் வச்சுக்கலாம். 2 பெட்ரூம் போதும் அப்படின்னு நினச்சோம்னா கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் வித் டாய்லெட் அந்த மாதிரி அமைப்பில். இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த 11க்கு 15ங்கிற பெட்ரூம் மாறாது. அதே மாதிரி இந்த டாய்லெட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்துச்சு, அதே மாதிரி தான் இருக்கும். பின்னாடி இருந்த பெட்ரூமும் அந்த டாய்லெட்டையும் எடுத்துகிட்டு அதை நான் டெரஸ் ஆக்கியிருக்கேன். அப்போ அதனால் என்ன ஆகுனா கிளைண்ட்டுக்கு இதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஹெட்ரூமு, பின்னாடி இருக்க அந்த ரூமோட சைஸ் ஏரியாலாம் குறையும். இந்த வீட்டு பிளான் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க. நம்ம வீடு அமைப்பு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தேவைகள் இருக்கும். அதை பொறுத்து நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்து வாஸ்துப்படி அந்த வீட்டை அமைக்கணும். அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளுடைய 50% வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா நம்மளுடைய காஸ்ட்டையும் அதுக்குள்ளே அரைவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம உழைக்கிறது மட்டும்தான் இருக்கும். நம்மளுடைய கனவை எப்படி அதை உருவாக்கிக்கிறோங்கிறதுக்கு முதல் படி இந்த பிளான் தான். அந்த விதத்தில் நான் பிளானை நிறைய என்கரேஜ் பண்ணி வீட்டு பிளான்லாம் போட்டிருக்கேன். அது இந்த மாதிரி பிளிங்க் ஆகும்ல, அதில் இருக்கும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கும், அதில் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வீட்டு பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்தோம் நண்பர்கள் உறவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும்,
ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும் அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் டிராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் டிராயிங்கு, வாஸ்து டிராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் டிராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.